வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. லவ்ங்கிறதே வந்து வெளியில் இருக்காது, உறவுகளில் தான் இருக்கும். அத்தை மாமா பொண்ணு இவங்களை லவ் பண்ணுறது தான் இருக்கும். சொல்ல முடியாத அந்த லவ் போயிட்டே தான் இருக்கும். நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் போகணுமேனு கடவுளை பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். உண்மையை சொல்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு வேண்டாத விஷயங்களை பேசுறது. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. உங்களை பார்த்தா நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சிக்கிறேன், மறந்து போய்ட்டுருது மோகன் சார். நான் ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுருந்தேன், இதெல்லாம் கேட்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு. பார்த்தா இப்போ வந்து வாயில் வந்து அந்த குணா படத்தில் சொல்கிற மாதிரி வார்த்தை முட்டுறது மறந்து போயிடுது எனக்கு. இப்போ அடுத்தபடியாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், கரெக்டாக சூட் ஆகுது. என்ன சொல்ல மறந்த கதைன்னு சொல்லியிருந்தேன் நான். எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, சில நேரங்கள் இன்னொருத்தருக்கும் நடக்கும். அது எப்போதும் மறதிங்கிறது உங்கள் சொத்துன்னு வச்சுக்கூடாது. நமக்கும் அது சில நேரங்களில் நடக்கும். ஓவர் ஒர்க் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஒர்க்கே இல்லாத போதே மறக்கும். சில பேருக்கு ஓவர் ஒர்க் பண்ணும்போது, நான் யாருன்னு சொல்லலை, இது இப்படி கூட இருக்கலாம்ல. நீங்களா ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்களே பேசுங்கம்மா, நான் வரேன். இல்லை, அது ஆக்சுவலி இது இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நமக்கு. நீங்கள் அந்த காலத்தில் நம்ம இந்த ஆஹான்லாம் கூட எழுதினீங்கல்ல, அந்த ஒரு புக்கு எழுதினோம்ல, கல்யாணத்தில் நடந்த சுவாரஸ்யமான. இந்த படத்தில் பார்ப்போம்ல, மணல் கயிறுல வந்து மாப்பிள்ளை உங்கள்கிட்ட இதை தான் மாப்பிள்ளை சொல்லலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்களில் வந்து அதை எப்படியாவது மாப்பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடணும், இல்லைன்னா மருமகள்கிட்ட சொல்லிடணும்னு நினைப்பாங்க. கடைசியில் அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அந்த பொட்டி எடுத்துன்னு வாங்கிறதுக்குள்ள அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இன்னைக்கும் சுவாரஸ்யமாக அந்த மாதிரி கல்யாணங்களில் வந்து சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விடுறதெல்லாம் இருக்கா மோகன் சார்? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஒன்றும் இல்லை, பசங்க மதியிலேயே சொல்ல மறந்தது நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்லி இந்த லைஃப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பான். 4-5 விஷயத்தில் மறந்து போகும். அந்த பொண்ணை பார்த்து மயங்கி போய் மறந்து போவான். அதான் ரொம்ப ஓவர். அண்ட் அதெல்லாம் முதல்ல ஓப்பனிங்கில் தான், அப்புறம்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவன் வாயை திறந்துட்டான்னா இந்த விஷயம். ஸோ ஒரிஜினல் தெரிஞ்சுக்கணும். இல்லை, அப்படிலாம் இல்லை. நியாயமாகவே தன்னை மறந்து ரசிக்க ஆரம்பிக்கிறது, குவாலிட்டிஸை ரசிக்க ஆரம்பிக்கிறது. நம்ம என்னென்ன சேஞ்சஸ் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவள்கிட்ட ஏற்கனவே கண்டுபிடிக்கும் இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் வந்துருச்சுன்னா அவங்களே தானே அடாப்ட் பண்ணிடுவாங்க. நீட் நாட் டு பி கரெக்டட். அப்படி ஒன்று அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க, இன்னொன்று வந்து இவங்க அதை அப்படியே ஏற்றுக்கிற பக்குவத்துக்கும் வந்துருவாங்க. ஏன்னா லவ் இருந்ததுன்னா அது ரெண்டும் எதையாவது சொல்லி இருக்கிறத விட்டுற வேணான்னு ஒரு பயமும் இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து தன்னோட இன்டெலிஜென்ஸை காமிச்சு பழைக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னோட அன்பை காமிச்சு அதை வளர்க்கணுங்கிறது. அண்ட் கொஞ்சம் வந்து இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருந்தாலே அந்த இன்னசென்ஸே வந்து நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க வந்து லாஜிக்கா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லணும். ஆனா இதுக்கு வந்து லவ் நிறைய இருக்கிறவங்க வந்து லாஜிக்கா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதனால சின்ன சின்ன பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய்ங்கிற மாதிரி குட்டி குட்டி பொய் சொல்றதுனால ஒரு தப்பும் இல்லை. சரி, நம்ம டாபிக்கு போகலாம். ஓகே, நீங்க ஏதோ சொன்னீங்க நிறைய விஷயத்த மறந்து போயிடுறாங்க. கேஷுவலா இப்போ அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, சரி இந்த குடும்பத்துக்குள்ள உள்ள சில விஷயங்களை ஹவு டு ஹேண்டில், நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அதே ரேஞ்சில் நீ ஹேண்டில் பண்ணால் நம்ம வில் கெட் த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அவனோட யோசனையாக இருக்கும். வந்து பார்த்து பேசும்போது என்னென்னா அந்த ஆட்டிடியூட்லேயே அந்த பொண்ணு இருப்பாள். அதை வந்து சொல்ல மறந்த கதை லைஃப் முழுக்க விட்டுட்டு தாத்தா பாட்டி ஆனதும் அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு தருணம் ஒன்று வரும். நான் வந்து உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஐட்டம் வச்சுருந்தேன். உன்னோட புட்சால்தனால விலகிட்டே வந்தேன். இன்னி வரைக்கும் நம்மள்ட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. காரணம் என்னென்னா, ஒன்று நீ என்னை புரிஞ்சிட்டது, இன்னொன்று நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லாமல் விட்டது. இதுதான் அவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவன் ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். இதை சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் உனக்கு சொல்லியிருந்தா உன்னை நான் பாஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். வேற உன்ட்ட அந்த குவாலிட்டி இருக்கும்போது எதுக்கு சொல்லணும்னு நான் அவாய்ட் பண்ணேன் பார். அந்த சொல்ல மறந்த கதையை என்னை காப்பாற்றித்து அப்படின்னு சொல்லி அவனோட ஹாப்பினஸை காப்பாற்றித்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாடஸ்ட். அது
அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன இப்போ சம்பாதிக்கும். அந்த காலத்துல குடும்பங்கள்ல வந்து பெரியவங்க இருக்காங்கல்ல, இப்ப மாமியார் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட நிறைய குத்தங்குறைகளை சொல்லாம அந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனைகள் அதை ஒளிச்சு வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள வேற ஃபர்தர் குழப்பம் வர வேண்டாம்னு பாத்துக்கிற பெரியவங்க இருப்பாங்கல்ல அந்த காலத்துல. அந்த மாதிரி நீங்க நிறைய கேரக்டர் மீட் பண்ணிருப்பீங்கல்ல. ஏன்னா நீங்க கிராமத்துல வளர்ந்த பொழுது அந்த கேரக்டர்ஸ் இல்ல நிஜமா தானே, இதுக்கு என்ன முறைச்சு பாக்குறேன், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்க meet பண்ணி- கிராமத்துல ஒரு 20 வருஷம் தான்மா, மீதி வருஷம்லாம் இங்க நகரத்துல இல்ல அப்படி இல்ல மோகன் சார், நான் இதுவா சொல்லல. உலகம் முழுக்க போறேமா. இல்ல அது ஓகே மோகன் சார், அந்த நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி குடும்பங்கள்ல வந்து அந்த மாதிரி பண்ணி ஒளிச்சு மறைச்சு அப்பா வராத சொல்லாத, அது அது வந்து ஒளிவு மறைவு ரகசியம் கிடையாது. அது வந்து உண்மையா அந்த குடும்பத்தை வந்து ஃபர்தரா டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது இல்ல. அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர் காப்பாற்றப்படுறதேம்மா. செகண்ட் ஷோ போயிட்டு வந்து படுத்திருப்பான். செகண்ட் ஷோ போயிட்டு வந்திருக்காங்கிறது வந்து கதவு திறந்த அம்மாவுக்கு ஒண்டி தான் தெரியுமே தவிர வேற யாரோட மனசுலயும் போகாது. அது தாத்தா பாட்டியும் திட்டின்னு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் போய் சேராது. அப்பா வெளுத்து கட்டிடுவாரு, அதனால அவருக்கு போய் சேராது. அதே மாதிரி லவ் எல்லாம் கூட மறைச்ச பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல. டெஃபினட்டா அப்பெல்லாம் லவ்ங்கிறதே வந்து வெளியில இருக்காது, உறவுகள்ல தான் இருக்கும். அத்தை மாமா பொண்ணு இவங்களை லவ் பண்ணுறது தான் இருக்கும். மாமா கொஞ்சம் வசதியானவராக இருந்தால் இந்த பையனை கன்சிடரே பண்ண மாட்டார். சொல்ல முடியாத அந்த லவ் போயிட்டே தான் இருக்கும். இந்த பெண் கல்யாணம் பண்ணி வெளில போனால் கூட இந்த மாமனை மறக்க முடியாமல் தான் வெளியில் போயிருப்பாளே தவிர மகிழ்ச்சியாக போனான்னு சொல்ல முடியாது. அப்புறம் கிடைச்ச லைஃபை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருப்பா, அவ்வளோதான். அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. சின்சியராக சொல்கிற மாதிரி உறவுகளுக்குள்ளே தான் அந்த லவ்ங்கிறது ஏற்பட்டது. அப்புறம் தான் மெதுவாக பாரதி ராஜா படம் இதெல்லாம் வெளியில் வந்த அப்புறம் தான் வெளியில் லவ் பண்ணலான்னு பசங்களுக்கு ஒரு தைரியமே வந்தது. அது வரைக்கும் தைரியமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அங்கங்கே உதவிடும் இருக்கிற புளிய மரம்லாம் அதுக்காக தானே வச்சுருந்தது. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பேட்டியில் சொன்னீங்க, அதாவது சில விஷயங்களை வந்து எதெல்லாம் வேண்டாமோ எல்லாத்தையும் முன்னாடியே பேசிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி பேசுறதுனால தான் அந்த கல்யாணங்கள் பல இடங்கள்ல நின்று போறது. நீங்க நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் போகணுமேனு கடவுளை பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா உண்மையை சொல்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு வேண்டாத விஷயங்களை பேசுறது. நிறைய ஃபேமிலியில் நிறைய பர்சனலில் வந்து சொல்ல மறந்த கதை ஒரு போர்ஷன் இருக்கணும். அது வந்து ரொம்ப அக்லியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். வெரி நைஸ். அவ்வளோதான். என்ன ரொம்ப ஏதோ ஒரு சின்ன வயசு காதல், ஒரு சின்ன வயசு சின்ன திட்டுத்தனம், அதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கிராஸ் பண்ணல, யார் கல்லூரியில் கிராஸ் பண்ணோம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல கிராஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணாத ஆளே கிடையாது. யாரும் நான் யாரையுமே திரும்பி கூட பார்த்து இல்லைன்னு சொன்னேன்னா அவன் அயோக்கியன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. போர்ஷன் ஆஃப் சொல்ல மறந்த கதை இருக்கணும் கையில். அந்த போர்ஷன் ஆஃப் சொல்ல மறந்த கதை வந்து நாளைக்கு அந்த பெண்ணுக்கோ இந்த பையனுக்கோ ஓப்பன் ஆகும்போது மிகப்பெரிய சர்ப்ரைஸாவோ ஷாக்காவோ இருக்கக்கூடாது. கரெக்ட். என்ன ஓ இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாம நீ பண்ணியா அப்படின்னு அதை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். அந்த நம்ம எடுத்திருக்க இந்த சப்ஜெக்ட்ல சொல்ல மறந்த கதை வந்து இட் ஷுட் லிவ் வித் தம். கரெக்ட். ஒரு 60 வயசுல அதை ரிவீல் பண்ணும்பொழுது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணுமே தவிர அது வந்து அவங்களுடைய இந்த ஆளுடைய நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வரக்கூடாது. அந்த வருத்தம் வந்து டெஃபினட்டா லைஃப்ல வந்து எந்த விதமான நிம்மதியும் ஏற்படுத்தாது. ஸோ சொல்ல மறந்த கதைகள் இனிமையாக இருக்கணும். சொல்ல மறந்த கதைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும். மொத்தத்தில் சொல்ல போனால் சொல்ல மறந்த கதை கொஞ்சம் இருந்தால் ரொம்ப சுவாரஸ்யம் லைஃப்பில். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.